பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் வேர்ட் ஆஃப் கைடன்ஸ் என்னங்கிறத வாசிக்க கேட்கலாமா? மத்தேயு 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. தேவ பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கத்துல ஆவியில எளிமையா இருக்கிறவங்களுடைய பட்டியலை முதல்ல கொண்டுட்டு வர்றார். தேவ பிள்ளைகளே, உலகத்துல பாத்தீங்கன்னா பணம் அதிகமா இருந்தா அவங்களுக்கு முதல் பட்டியல் இல்ல, படிப்பு, பணம், பேர், புகழ் இப்படி இருந்தா அவங்களுக்கு தான் முதன்மையான பட்டியல் கொடுக்கும். ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய பிரசங்கத்துல பாக்கியவான்கள் பட்டியல யார முதல்ல வச்சிருக்கிறாங்க? ஆவியில எளிமையுள்ளவங்க. இந்த ஆவியில எளிமையுள்ளவர்கள் யாரு மாதிரியா காட்டுறானா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாங்க. பரலோகத்துல அவ்வளவு மகிமை இருக்கு. ஆனாலும் அவர் தம்மை தாமே வெறுமையாக்கி இந்த உலகத்துல வந்து பிறந்தாரு பாருங்க. அவரோட சிறந்த ஒரு மாதிரி யாரையுமே சொல்ல முடியாது. அதுக்காகத்தான் கிறிஸ்துவுக்காக நானும் என்ன பண்றேன், குப்பையா என்றேன் அப்படின்னு சொல்லி அவளும் தன்னுடைய வாழ்க்கைய அற்பமா என்று, அதாவது வெறுமையாக்கி தன்னை என்ன பண்றாரு, நான் படிச்சது எல்லாம் நஷ்டமா எண்ணினாரு. தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நம்ம எப்பவுமே வெறுமையாக்கி பழகணும்னா பரலோக ராஜ்யத்துக்கு போறது ரொம்ப கஷ்டமே கிடையாது. ஏன்னா ஒரு நாள் வரும், ஒண்ணு மரண நாள், இல்லைன்னா எடுத்துக்கொள்ளப்படுகிற நாள். இந்த 2 நாள்ல ஏதோ ஒண்ணு சந்திக்கும் போது வெறுமையாக்காதவங்களுக்கு கஷ்டம், வெறுமையாக்கி பழகினவங்களுக்கு அது ரொம்ப ஈஸி. தேவ பிள்ளைகளே, ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டு பரலோகத்துக்கு போறதுக்குரிய நாள் வரும் பொழுது வெறுமையாக்கி பழகினவங்களுக்கு எல்லாமே எளிதா இருக்கும். தேவ பிள்ளைகளாகிய நாம இந்த காரியத்துல முன்னேறுவோம். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. God bless you.